Please share, like, subscribe to Uyirmai TV. Thank you. கவிதை கேட்கும் மக்களே, கவிதை கூட்டத்திற்காக இந்த ஞாயிறு காலையில் மிக சிறப்பாக தம்பி ஸ்டாலின் சாருடைய இந்த தொகுப்பிற்காக வந்திருக்கக்கூடிய அவங்க எல்லோருக்கும் தலைவணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய கவிஞர் மனுஷபுத்திரன் உயிர்மை பதிப்பத்தை நடத்தி கொண்டிருக்கும்போது குறிப்பாக தொடர்ந்து கவிதை புஸ்தகங்களை அதிகமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு உற்சாகமான சந்தோஷத்தையும் அதோடு தொடர்ந்து அந்த துயரத்தையும் இரு வகையாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை, அவர் ஒரு கவிஞர் அடிப்படையில் என்பதனால் இந்த கவிதைகள் ஏன் தொடர்ந்து இந்த வருடம் எனக்கு தெரிய அதிக கவிதை தொகுப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகிறது. குறிப்பாக முகப்புத்தகத்தில் இந்த வருடம் முழுக்கவே கவிதைகளை பிடித்தால் போதுங்கிற அளவிற்கு இளைஞர்கள் நிறைய தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் கவிதை இவ்வளவு தமிழ் சூழலில் அதிகமாக வருகிறது என்று எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே கவிதைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், கவிஞர்கள் ஒரு சகுனம் தெரிந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஒரு நாட்டிற்கு ஆபத்து சொல்கிற போது அதற்கு முன்பாகவே கவிஞர்கள் தான் அந்த எறும்புகள் இடி நிலநடுக்கம் வருகிற போது எறும்புகள் இடம் மாறி செல்லும் என்பது போல இந்த கவிஞர்கள் ஒரு சூழலில் ஒரு சமூகத்திற்கு, ஒரு நாட்டிற்கு, தங்கள் வாழும் பகுதிகளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகிறதா ஆக தெரிந்து கொண்டால் முன்பே நிறைய தொகுப்புகளை கவிதைகளை எழுதுவார்கள். அதன் காரணம் என்னென்றால் அந்த சூழல் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. இந்த சூழலை நான் முற்றிலுமாக வரவேற்கக்கூடிய சூழல் தான். ஏனென்றால் கவிதைகளை எழுத முடியாது, சிலருக்கு கவிதையே வராது, சிலர் கவிதைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஞானம் வேண்டும், நாக்கில் யாராவது எழுதினால்தான் கவிதை வரும் என்கிற ஒரு பெரிய காலத்தை கடந்து இன்றைக்கு எல்லோரும் ஆண்களும் பெண்களும் எல்லா தரப்பினரும் குறிப்பாக ஒரு மொழியை ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் சொல்வது போல ஒரு மொழியை இன்றைக்கு ஒருவர் ஒரு எழுத்தில் எழுதி ஒரு தாளில் எழுதி கொடுத்தால் கூட ஒரு அரசியல் நடவடிக்கை தான். நாம் விண்ணப்பங்கள் எழுதுகிறோம். நிறைய நவீன காலத்திலே நிறைய வங்கிகள் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறையே தாள்களினாலும் பேப்பர்களினாலும் இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பங்கள்னாலுமே நம்ம வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு விண்ணப்பம் தருகிறதாகவும் ஒரு விண்ணப்பம் எழுதுகிறதாகவும் இருக்கிறோம். கவிதையும் கூட நம்முடைய சமூகத்தை நம்முடைய தகவமைப்பிற்கான ஒரு அருமையான கருவியாகத்தான் இருக்கிறது. நாம் நம்முடைய எண்ணங்களை சொல்கிறோம், நம்முடைய சிந்தனைகளை சொல்கிறோம், நாம் யாருக்கோ செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறோம். கவிதை என்பது ஒரு பெரும் ஊடகமாக நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறது. ஒரு விடுமுறை நாளில் கூட கவிதை கேட்கிற இந்த மனநிலை இன்றைய கேளிக்கையான காலகட்டத்திலே ரொம்ப அதிசயத்தக்க விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் கவிதைகளை பெரும்பாலும் அது கவிதையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும். ரெண்டு வகை தான் இருக்காங்க. அப்படி கவிதைகள் பிடிக்கும் சொன்னாலே அந்த காலத்தில் உடனே காதல் வந்துடும் முதல்ல. மற்றபடி நாவல் படிக்கிறேன் அது படிக்கிறேன்னா கூட காதல் உருவாது. கவிதைகள் படித்தாலே காதல் உணர்ச்சி வந்துவிடும். கவிதைக்கும் காதலுக்குமே உரிய உணர்வு பல கற்பகோடி காலங்களாக நீடித்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஒரு அழகிலை முன்வைத்து தான் கவிதைகள் எழுதப்படுகின்றன. நாம் ஒரு கவிஞன் இந்த காலத்தில் கவிதை எழுதுகிறான், எந்த இடத்திலிருந்து எழுதுகிறான், எதை பற்றி எழுதுகிறான், ஏன் எழுதுகிறான், அவனுக்கு கவிதை எழுத வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? எல்லோரும் கவிதை எழுதுகிறார்கள் என்பதற்காக ஒருவன் எழுதுகிறானா, இல்லை சமூகத்தோடு உறவு கொள்வதற்காக அந்த கவிதை எவ்வாறு பயன்படுத்துகிறான், அதனுடைய காலம் என்ன, இந்த காலம் என்னவாக இருக்கிற ஒரு கவிஞனுக்கு அவன் ஏன் தன் மொழியை எழுதி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறான் என்கிற இடத்தில் நான் நிற்கும்போது அவனுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது. ஒரு பழைய காலம் அல்ல, பல காலங்களுக்கு முன்பாகவே கவித்துவமான உணர்வுகள் மனிதனுடைய பரிணாமத்திலே இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே ஒரு பழைய மனிதன் இந்த ஆற்றங்கரைகளிலே பார்க்கும்போது சிறிய சிறிய கூழாங்கற்கள் இருக்கும். அந்த கூழாங்கற்களை தேடி எடுத்து பழைய மனிதன் என்றால் நியாண்டர்தால் மனிதன் என்று விட வைத்துக் கொள்ளுங்கள், அவன் சிறு துவாரம் விட்டு அதிலே இருக்கக்கூடிய காட்டுக்குடிகளை இணைத்து தன் காதலிக்கு அவன் கூழாங்கற்களால் மணிக்கற்களால் அவன் ஒரு அலைகள் அன்பளிப்பு அளித்து தான் அவன் காதலை சொல்லியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நான் நேற்று ஒரு விஷயத்தை பார்த்தேன்.
ஆணையமாக நான் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு காட்சியில் பார்த்தேன். ஆட்டு கொம்புகளை எடுத்து ஆடுகள் இறந்த பிறகு அதனுடைய கொம்புகளை எடுத்து அதை 2 துண்டாக நறுக்கி அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த கொம்பின் உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்றை உருண்டையாக மணிகளாக செய்கிறார்கள். காலந்தோறும் அலைகள் உணர்வுகள், குறிப்பாக ஆபரணங்கள், குறிப்பாக ஆடை, வாசனாதி திரவியங்கள், எல்லா காலங்களிலுமே இந்த அழகியல் ஆணு பெண்ணுக்குமான காதலுக்கு இடையே உருவாகி இருக்கக்கூடிய அத்தனை உலகமும் விரிந்ததே கூட இந்த காதலில் நீடித்த பண்புக்காக தான் நாம் கவிதையில் எண்ணம் எழுதி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பிரபுக்களாக இருந்தாலும் சாமானிய மனிதனாக நாம் காதலை பொறுத்தவரையிலே தன் அழகியலை வெளிப்படுத்துகிறானாகவும் அதில் மொழி சார்ந்த கவிதை ஒரு அலங்கார பொருளாகவும் தான் இருக்கிறது. எல்லா விதமான படைப்புகளையுமே ஆய்வாளர்கள் சொல்லுகிற போது கவித்துவ செறிவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாவலை படிக்கும்போது கூட, ஒரு நீண்ட நாவலை படிக்கும்போது கூட கவித்துவத்தன்மை மிகுந்த நாவலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இசைக்கு கூட சொல்கிற போது கவித்துவமான இசை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் கவித்துவம் என்பது சுருங்க சொல்வது மட்டுமல்ல, ஒரு திடுக்கிட வைக்கக்கூடியதும், ஒரு அவர்களுடைய நரம்பு மனிதனுடைய உடல் சார்ந்த நரம்பியல் பிரச்சனையாகவுமே கவிதை இருக்கிறது. மற்றவற்றெல்லாம் அனுபவமும் அறிவும் உணர்வும் சார்ந்த விஷயங்களாக இருக்கும்போது கவிதை மட்டும் துடியான ஒரு விஷயமாக NT ராஜ்குமார் போன்றவர்கள் எழுதுகிற போது ஒரு துடி, ஒரு சன்னதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மந்திரம் போல் வேண்டுமடா வாக்கு என்கிறான் பாரதி. இது ஒரு துடியும் சன்னதமும் உடலுடைய உறுப்புகளும் சேர்ந்து இயங்கக்கூடிய விஷயம் கவிதைக்கு உண்டு. அதனாலே தான் கவிஞர்கள் சில நேரங்களில் பொதுவாக விஸ்வாச பாஸ்கர் சொல்வார், ஒரு மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்ற பெண் கவிஞர். அவர் சொல்லுவார், இசையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இசைப்பவரையும் பார்த்து கொண்டிருக்கலாம், சிற்பம் வடிப்பவரை பார்த்து கொண்டிருக்கலாம், அவர் சிற்பம் வடிப்புகிற அழகை பார்த்து கொண்டிருக்கலாம், நடனம் ஆடுபவரை பார்த்து கொண்டிருக்கலாம், போக பானை செய்பவர்கள், இன்னும் கைத்தொழில் செய்பவர்கள், இன்னும் பலரையும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு கவிதை எழுதி கொண்டு போய் பார்க்கவே சகிக்காது என்பார். ஏனென்றால் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு மேசை மீது ஒருவன் பியானாவை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணும் விட்டத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய சீன் அவ்வளோ நல்லா இருக்காது. பிறகு மற்ற எல்லாருமே விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நான் கவிதை எழுத போகிறேன்னு சிந்திச்சுட்டு இருக்கிற யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல கவிதை இத்தனை விஷயங்களையுமே தன்னுடைய சொல்லாடலுக்குள்ளே காட்சிப்படுத்திவிடும், தோற்றப்படுத்திவிடும். ஒரு நல்ல கவிதை எலுமிச்சை இலையை நசுக்கினாள் என்று சொன்னால் அந்த வாசம் வருகிற அளவுக்கு அந்த கவிதைக்குள்ளே நுட்பம் செயல்பட வேண்டும். கவிதை வரிகளுக்கிடையே மறைத்து வைக்கப்பட்டுள்ள, பொதித்து வைக்கப்பட்டுள்ள சொற்கள். இந்த காலத்திலே மிகப்பெரிய நீண்ட வரலாறுலாம் ஓலைச்சுவடிகளிலே 5 வரி 4 வரியிலே எழுத வைக்கப்பட்டது என்றால் அதனாலே தான் சுருங்க சொல்ல வேண்டிய அவசியத்திற்கும் உள்ளானது. ஓலைச்சுவடியின் நறுக்கு அளவுக்கு தான் கவிதைகள் அல்லது செயல்கள், சொல்லாடல்கள், எழுத்துக்கள் எல்லாம் இருக்க வேண்டிய காலம் ஒன்று இருந்தது. மனிதன் தகவமைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆதி காலத்தில் மாடுகளுக்கு பதிலாக தானே உழுகிற நிலத்திலே தன் தோளில் அந்த கொள்ளுகம்பை பிடித்து கொண்டு நிலத்தை உழுதிருக்கிறான். பெண்கள் தோண்டு கருவி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு பெண்கள் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம், பெண் தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கருவிகளுமே உழுகருவிகள் தான். வேட்டைக்கு சென்ற ஆண்களுடைய கூட்டம் போக குழந்தைகளுக்காக தங்க வைக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய சிறு தோண்டு கருவிகளால் விவசாயத்தை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது உண்டானதான் விவசாயம், அப்போ தான் நிலைத்த சமூகம். இன்றைக்கு விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டது, நிலைத்த சமூகம் உருவானது. நிலைத்த சமூகத்துக்கு அடிப்படை ஆதாரம் நீர். நீர் என்பதனால் ஆறு, ஆற்றோர சமவெளிகள், நாகரிகங்கள், இவையெல்லாம் நிலைத்த சமூகத்தின் அடிப்படையில் உருவான ஒரு பெரும் சமூக விஸ்தீரணம். இதற்காக அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இதற்காக நீடித்த நீர்ப்பரப்பிற்காக, நீடித்த நீர் மேலாண்மைக்காக மனிதர்கள் பல்வேறு இடங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ நம்ம சொல்லுவோம் பின்காலத்தில் சொல்லுகிற போது பிழைப்பிற்காக புலம்பெயர்ந்து செல்வதைப் போல் அந்த காலத்திலே மனிதர்கள் நீர் ஆதாரங்களை தேடியும் நிலைத்த வாழ்விற்குமாகவும் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல பகுதியில் சென்று வாழ்ந்தார்கள். அதெல்லாம் சேர்ந்து தான் நான் இன்றைய ஒரு சிறு கவிதைக்கு 2 வரிகளை நாம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அது வரலாறு அல்ல, இது தகவமைப்பு. ஒரு கவிதை எங்கு தகவமைக்கிறது? ஸ்டாலின் சரவணுடைய கவிதைகள் இந்த காலத்தில் எங்கு தகவமைக்கிறது என்று தான், அதுக்காகத்தான் இவ்வளவு நீண்ட விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நிலம் ஒன்று இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால், நீங்கள் நல்ல ஒரு பத்திரப்பதிவு அல்லிடம் இல்லை ஒரு நம்முடைய நாட்டினுடைய நில அடிப்படைகள் எங்கு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நமது வீடுகள் எல்லாம்
நமக்கு சொந்தமானது என்று. ஆனால் சட்ட பிரகாரம் நமது வீடுகள் நமக்கு சொந்தமானது அல்ல, நமது நிலமும் கூட நமக்கு சொந்தமானது அல்ல. குறைந்தபட்சம் அரசாங்கத்தோடு 99 வருடங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தமாகத்தான் இது இருக்கிறது. நம்முடைய தலைமுறைகள் இது வாழலாம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த நிலத்தை, அந்த வீட்டை, அந்த இடத்தை ஒரு அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மறுக்க முடியாது. இது மாதிரியான ஒப்பந்தத்தில் தான் சொந்த வீடு என்று ஒன்றை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது? பிரிட்டிஷ் காலத்திலா? இல்லை, பிரிட்டன் காலத்துக்கு பிறகுதான் கொண்டு வரப்பட்டது. காலனி ஆதிக்கம் போது உலகம் முழுக்க சூரியன் மறையாத தேசம் என்று சொன்ன அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், எல்லா நிலங்களையும் தனதாக வரித்து கொண்ட அந்த சாம்ராஜ்யம் 24 காமன்வெல்த் நாடுகளுடைய நிலங்களை தனக்குள் கையகப்படுத்தி ஆண்ட அந்த சாம்ராஜ்யம் ஒரு ஜியாகிரபிங்கிற முறையில், ஒரு பூமி என்கிற முறையில் அந்தந்த மனிதர்களுக்கு சுதந்திரம் வழங்குகிற போது அந்தந்த நிலத்தை அவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் அன்றைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய நிலங்கள் இன்றைக்கு யாருடைய நிலங்களாக இருக்கிறது என்றால் அதனுடைய சொந்த மக்களுடைய நிலங்களாக இருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? இந்த நிலங்கள், இந்த விவசாய முறைகள், நாம் கற்பித்து வந்த அழகியல் உணர்ச்சிகள், நாம் சுயம் என்று நம்பியது, நாம் போதம் என்று வாழ்ந்தது, நம்முடைய முன்னோர்கள் என்று நம்பியது, நாம் பரம்பரை, நம் மொழி, நம்முடைய தேசம் என்று நாம் சொல்லிக் கொண்டு வந்த அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் சரவணன் கவிதை எழுதுகிற காலத்தில் என்னவாக மாறியிருக்கிறது என்பதை ஒரு பார்வைக்கு விட்டாகத்தான் வேண்டும். இன்றைக்கு இந்தியா முழுக்க வேறு ஒரு அந்நிய நாடு ஆட்சி செய்வதற்கான விஷயங்கள்லாம் இப்பொழுது முடிந்து விட்டது. பிரிட்டிஷோ, டச்சோ, பிரெஞ்சுக்காரரோ இனிமேல் நம்முடைய காலனி ஆதிக்கத்தோடு நீ மறுபடியும் இங்கே வர முடியாது. வர வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் மிக சாதுரியமாக இந்த பின்காலனித்துவத்தில், நான் பின்காலனித்துவத்தை பற்றி அதிகம் பேசுகிறேன் என்கிற முறையினாலே அதை எடுத்துக்கொள்கிறேன். அவர்களுக்கு இப்பொழுது தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தி விட்டால் போதுமானதாக இருக்கிறது. நாம் நம்முடைய பாக்கெட்டுகளிலும் ஜேர்பிகளிலும் பர்சுகளிலும் இருந்து நாம் பணத்தை அவர்கள் நம்மை கேட்காமல் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பொருட்களை நமக்கு கொடுத்துத்தான் பணத்தை வாங்குகிறார் என்று நாம் நினைக்கிறோம். அவருடைய பொருட்களை வாங்கித்தான், நம் அந்நிய பொருட்களை வாங்கித்தான் நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம் என்கிற ஒரு வணிக ரீதியான தர்மத்தில் தான் நடக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் நினைத்து பாருங்கள், இந்த பொருட்களை வாங்காமல் நம்மால் ஒரு கணம் கூட வாழ முடியவில்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும், ஒவ்வொரு சந்தைகளிலும் நம்முடைய குழந்தைகளோடு, நம்முடைய கணவன்களோடும், நம்முடைய தந்தையோடும், தாய் தந்தையோடும் நாம் செல்லுகிற போது அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பொருட்களுக்குமே ஆன ஒரு விலைப்பட்டியலை எதிர்நோக்கியும் அதை வாங்குவதாகவும் மிக சிறப்பான முறையில் சந்தை மையப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நுகர்வோராக மாறியிருக்கிறோம் என்பதைத்தான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த நிலத்தில் என்ன நடக்கிறது என்கிற மாதிரி ஸ்டாலின் கவிதையில் சொன்னால், இன்றைய நம்முடைய நிலத்தை 10 வருட குத்தகைக்கோ 20 வருட குத்தகைக்கோ ஒரு ஃப்ரெஷ் மாதிரியான ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டு அதில் வருகிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாவற்றையுமே அவர்கள் ஒரு விவசாயிக்கு குறிப்பிட்ட அளவிற்கு பணம் கொடுத்து விட்டு அதை மொத்தமாக கொள்முதல் செய்து குளிர்பதன இடங்களில் வைத்து, இன்றைக்கு ஏழை விவசாயி குளிர்பதன வசதி இல்லாத தெருக்கோடி ஒரு கடைக்காரர், ஒரு காய்கறி வியாபாரி அன்றைய பொருளை நீங்கள் காலையில் வாங்கும்போது ஒரு விலை விற்கிறார், மதியம் வாங்கும்போது ஒரு விலை விற்கிறார், சற்று சாயந்தரம் ஆகிவிட்டால் ஏறக்குறைய அதை தள்ளி விட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் பெரிய கம்பெனிகளுக்கு அப்படி அது இல்லை. அவருக்கு பெரிய இந்த ரூம் அளவுக்கு ஐஸ் ரூம் வச்சுருக்காங்க. இந்த ரூம் அளவுக்கு மிகப்பெரிய ஐஸ் ரூம் வச்சுருக்காங்க. ஒரு வாரத்திற்கு அவருடைய காய்கறிகளை அந்த விலையிலிருந்து குறையாமல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுத்து விற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரும் வசதியை பெற்றுக்கிறார்கள். மூலதனம் அது மாதிரி இந்த பொருட்களை சந்தைமயப்படுத்துகிற போது மிக தயாரிப்பாக, அதாவது ஐஸ் பாக்ஸில் வைத்து விட்டால் பொருட்கள் கெடாது என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் விற்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய நாளடைவில் என்ன செய்கிறான், ஏழை வியாபாரி என்ன செய்கிறான் என்றால், தங்களுடைய பொருட்களை அந்த ஐஸ் பாக்ஸில் வைத்து விற்பதற்கான தொழில்முறையை அவன் கற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அன்றைய கணக்கு வழக்கு பிரகாரம் பார்க்கும்போது நஷ்ட கணக்கில் தான் வீடு திரும்ப வேண்டும். ஆனால் இன்றைய மிகப்பெரிய நிறுவனங்கள் என்ன செய்கின்றன என்றால், ஒரு காய்கறி மோசமாக போய்விட்டால் கூட அதை அரைத்து அதை சிறிய சிறிய வேறு ஒரு உலர்ந்த பொருளாக மாற்றி நமக்கு திருப்பும் கையளிக்கிறார்கள். இப்படியாக மூலதனம் மிகப்பெரிய தொழில் மயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த கவிதைகள் நம்முடைய நிலங்களிலிருந்து நம்முடைய ஊர்ஜிதமான, எதிரார்ஜிதமான நம்முடைய தலைமுறையான வாழ்க்கையை நிலங்களிலிருந்து அந்நியப்படுத்தி கொண்டு வந்து நம்மை நகரங்களில் கொண்டு வந்து விட்டுருக்கிறது. இன்றைக்கு நகரங்களில் பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு கிராமத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே ஒன்றுமே கிடைக்காது. 6 மணிக்கு மேலே டீ கடையை அடைச்சிருவான். 7 மணிக்கு 6 மணிக்கு குடிக்கிற டீயில் 11 மணிக்கு கடையை மூடிடுறான். 2 மணி நேரம் கடையை லீவ் விட்டுட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துல எல்லாம் 4 மணிக்கு திறக்கிறாங்க.
ஆனால் நகரத்தில் இரவும் பகலும் கடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நகரங்களிலே இன்றைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவர்கள் இரவு நேரத்தில் வீடு திரும்பினால் கூட நீங்கள் மார்க்கெட்டில் சென்று காய்கறிகள் வாங்கி வர முடியும். இரவு சந்தைகள் வந்துவிட்டன. சங்க காலத்தில் உண்டு, சிலப்பதிகார காலத்தில் இரவு நாளங்காடி, இரவங்காடியெல்லாம் அல்லங்காடி என்றெல்லாம் சொன்னார்கள். யோசித்து பார்த்தால் இன்றைக்கு நகரத்தில் எல்லா அங்காடிகளும் வந்து விட்டது. இரவு நேரங்களில் முழுக்காக நீங்கள் எங்கு சென்றாலும் பொருட்களை வாங்கலாம். இது நாம் நம்முடைய தயாரிப்பிலிருந்து வருகிறதா, இல்லை இத்தனை பொருட்களுக்கும் நம்ம அந்நிய பொருட்களுக்கும் பணம்? நம்முடைய முழுக்க மனம் அமெரிக்க மனமாகவும் நம்ம உடல் இந்திய உடலாகவும் இருக்கிறது. நாம் அமெரிக்க மனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இருப்பதோ இந்திய உடல். இந்த இந்திய உடல் என்ன செய்கிறது என்றால், குறைந்தபட்சம் நமது தேவைகளுக்கு 40% அமெரிக்க பொருட்களை நம்பி நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் போட்டது ஜீன்ஸ் முதற்கொண்டு. ஏனென்றால் நாம் காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய, முகப்பூச்சு என்று சொல்லக்கூடிய, தரை துடைப்பது, பாத்ரூம் கழுவுகிறது, முகத்துக்கான ஃபேஷியல், சோப், அப்புறம் போக நறுமண திரவியங்கள் எல்லாவற்றுக்குமாக வருடந்தோறும் 13,000 கோடி ரூபாய் நம்ம அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் வீட்டு தரை துடைப்பதிலிருந்து பாத்ரூம்லேருந்து 13,000 கோடி ரூபாயை இந்தியா அமெரிக்காவிற்கு காஸ்மெட்டிக்ஸ் என்கிற ஒரு சந்தை மயமானதுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறது. 10,000 கோடி ரூபாய் மருந்துக்கு கொடுக்கிறது. யாருடைய வீட்டில் நான் அமெரிக்க பொருட்களை வாங்குவதில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. உங்கள் வீடுகளில் அமெரிக்க பொருட்கள் நுழைந்து தேங்கி வீணாகி கொண்டும் பயன்பட்டு கொண்டும் இருக்கிறது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய உற்பத்தி பொருட்களை நாம் நமது சுதந்திர நாட்டில், நாம் நமது உள்ளூர் உற்பத்தி உறவுகளில் நாம் நமது வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதற்காகவா இந்த சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது? இல்லை. ஆக அவர்கள் இனிமேல் நாட்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த காலனிய நாடு வந்து நம்ம இந்தியாவை வெற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நடந்த போர்கள்லாம், யுத்தங்கள்லாம் முடிந்து விட்டது. இன்றைக்கு சண்டை நிறுத்தினாலே நம்முடைய பணங்களை அவர் எடுத்துக்கொள்ள முடியும், இந்த வருமானத்தை எடுத்துக்கொள்ள முடியுங்கிற லெவல் வந்து பின்காலனித்துவம். இதைத்தான் நாம் சொல்கிறோம். முன்காலனித்துவம் என்பது நாட்டை பிடித்து அரசு செய்வது, அரசாங்கம் செய்வது. இன்றைய பின்காலனித்துவம் என்பது வணிகத்தின் மூலமாக இருக்கிற பொருளாதாரத்தை சுரண்டி செல்வது. இந்த 2 காலகட்டத்தை தான் காலனித்துவம், மறுகாலனித்துவம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய பொருட்களை வாங்குவதில், நாம் நம்முடைய சந்தையில் நாம் நம்மை கரைத்துக் கொள்வதில், சந்தையில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில் நாம் மிக சரியான முறையில் தான் இந்த பொருட்களை வாங்குகிறோமா? இந்த பொருட்கள்லாம் உண்மையிலே தேவைப்படுகிறதா இல்லையா? அல்லது பொருளாக இருப்பதனால், வாங்குவதனால் ஏற்படுகிற அந்தஸ்து, புகழ், மற்ற வீடு நிறைய பொருட்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெருமிதம் தான் நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறையாக இருக்கிறதா? வீட்டுக்கு யாரேனும் விருந்தினர் வந்தால் இத்தனை பொருட்கள் இருந்தால்தான் நம்மை மதிக்கிறார்களா? இல்லை அப்படி நாம் பழகி விட்டோமா? ஒருவருக்கொருவர் அடிக்கடி எல்லா மீட்டிங்லேயும் சொல்லுவேன், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே சாஞ்சா ஃப்ரிட்ஜு விழுந்துற போது நீ செத்தா பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருள் மீதும் அவர்கள் கவனம், பொருட்கள் மேலாதிக்கம் பெற்று விட்டன. பொருட்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு செல்ஃபோனோட பேசுகிறத என்னுடைய முழு நேர வேலையாக்கு. எல்லா பொருட்களோட, மனிதர்களோடு பேசுகிற சம்பவாசங்கள் குறைந்து பொருட்களோடு பேசி கொண்டு இருப்பது, தொலைக்காட்சியோடு பேசி கொண்டு இருப்பது, செல்ஃபோனோட பேசி கொண்டு இருப்பது, கிரைண்டரு, மிக்சி, எல்லா நவீன மின் சாதனங்களோடும் எல்லா விதமான பொருட்களோடும் பேசி கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் முகவராக இருக்கிறோம். நீங்கள் பாருங்க, நம்ம ஊர் பக்கத்துலேயே சொல்லுவாங்க, எதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, எதுக்கு அந்த கடைக்கு போனீங்க, இந்த கடைக்கு போங்க. நம்மளே ஒருவருக்கு ஒருவர் முகவராக கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அங்கே அந்த சட்டை 320 ரூபா தான், இதை நீங்கள் யாரோ நாமே முகவராக, நாமே நுகர்வோராக, நாமே ஒருவருக்கு ஒரு மாதிரியான அந்த சந்தைக்கு நாம் நம்மளை அறியாமலே முகவராக இருக்கிறோம். எல்லா விதமான பொருட்களுமே நம்மை நோக்கி குவிக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமாக குவிக்கப்பட்டுவிட்டது. ஏன் குவிக்கப்பட்டிருக்கிறது? அந்த காலத்தில் ஒரு பானையை செய்யணும்னா ஒரு தாரான ஒரு தொழிலாளி விடிய அடிக்கணும். அந்த காலத்தில் அப்படின்னா ஒரு கடம்பறைக்குள்ள ஒரு செம்பு பானையை கொடுத்து மர சுத்தியில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை ஜாயின் பண்ணுறது. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரே அமுக்கு ஒரு பானை வெளியே விழுகுது, 7 நிமிஷத்தில் ஒரு சேலை வெளியே வருது. குவிக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிற மக்கள் தொகைக்கு அளவுக்கு அதிகமாக பொருட்கள் குவிக்கப்பட்டு சந்தைகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் கவிதை எழுத வருகிறோம். இதுதான் இன்றைய கால கவியினுடைய எதிர்கொள்ளக்கூடிய சவாலாக இருக்கிறது. காலனித்துவ நாட்டில் சுதந்திர உணர்ச்சியையும், மறுகாலனியத்தில் சுதந்திர உணர்ச்சி அல்ல, நம்முடைய ஏழ்மையை நாம் தகவமைந்து கொள்வதை, இந்த சந்தையிலிருந்து நாம் எப்போ தப்பித்து பிழைப்பது என்பதை பொறுத்து தான் இந்த காலம் நமக்கு உணர்த்திருக்கிற அரசியல் பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். இதற்கு அரசாங்கங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒப்பந்தங்கள்லாம், காட்டு ஒப்பந்தங்கள்லாம் வந்த பிறகு
வணிகத்தில் அரசாங்கமும் மதமும் யாரும் ஈடுபடக்கூடாது, திறந்த வெளி பொருளாதாரம், திறந்த வெளி வணிகம் எல்லாம் வந்த பிறகு எந்த அரசை சொல்லியும் குற்றம் இல்லை. இவைகளெல்லாம் தன்னேறியாமல் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா உலக நாடுகள் எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டாச்சு. ஒரே கிரக்கரான பிள்ளையை சாப்பிட்ற அந்த லேஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. உலகத்தின் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள், இந்த குழந்தைகள் தின்கிற லேஸ் என்று சொல்லக்கூடிய 5 ரூபாய் பாக்கெட் ஒரே ருசியோடு உலகத்தினுடைய அத்தனை மூலையிலும் விற்கப்படுது. பெட்ரோல் பங்கு எங்கே போகணும், பெட்ரோல் பங்க் நம்ம நாட்டில் பெட்ரோல் பங்கில் இல்லை, உலக நாட்டில் பெட்ரோல் பங்கில் பூரா அந்த லேஸ் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைகள் ஒரே வகையான பண்டத்தை சாப்பிடுகின்றன. உலகம் முழுக்க ஒரே விதமான கலாச்சாரம், ஒரே விதமான பண்டங்கள், ஒரே விதமான ருசி, ஒரே விதமான அதிகாரத்தினுடைய மூலதனத்தினுடைய அதிகாரம், இது தொடர்ந்து ஒற்றைமயமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிராந்தி இடத்தில் என்னுடைய ஊர் சின்னாலப்பட்டி, ஸ்டாலினுடைய ஊர் புதுக்கோட்டை, எல்லாருடைய ஊர் என்பதெல்லாம் ஒரு சின்ன அடையாளம் தான். நமக்கு மரபுசார் அடையாளமாக இருக்கிறது, மரபுசார் விவசாயம் இருக்கிறது, மரபுசார் உறவினர்கள் இருக்கிறார்கள், மரபுசார் ஜாதி இருக்கிறது, மரபுசார் மொழி இருக்கிறது, எல்லாவற்றும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதன் வழியாக கட்டமைத்துக் கொண்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அது யாரிடம் இருக்கிறது? நம்முடைய நிலங்கள் வரி போய் கொண்டிருக்கின்றன, கனிமங்கள் வரி போய் கொண்டிருக்கின்றன, நிலத்தடி நீர் வரி போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இங்கிலாந்துக்காரன் நம்மிடம் பருத்தியை இங்கிருந்து கொள்முதல் செய்து கொண்டு போய் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிஷின் தெரி என்று சொல்லக்கூடிய நம்மளாம் கைத்தறியில் நெஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே அப்பயே மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலே வந்து மின்தறிகள் உருவானதுக்கு பிறகு இங்கிருந்து சொல்லப்பட்ட பருத்தி பஞ்சுகளை எடுத்து நூலாக திரித்து அங்கிருந்து ஆடைகள் தயாரித்து சீட்டு திரிந்து சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நமக்கே திரும்பி கொண்டு வந்து விற்றாரு. நாமே நம்முடைய பருத்தியை ஆடையாக மாற்றி கொடுக்க தெரிந்த தொழில்நுட்பம் அவரிடம் இருந்தது. நம்மிடமும் நெசவு இருந்தது. காந்தி சொல்வார், கயிறாட்டை நூர்த்து நெசவு நெய்தால் போதும், நம் துணியை நாமே ஏதோ சொல்லி பார்த்தார். ஆனால் நம்முடைய இன்றைய காட்டன் என்று சொல்லக்கூடிய ஆடைகள் ஒரு சட்டை 2500 ரூபாயில இருந்து இருக்கு தொடங்குது. இவ்வளவும் நாம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் எப்படியோ, நீங்கள் மிக சுருக்கமாக சொன்னால் இதை வாங்க தகுதி உள்ளவர்கள் 10% பேர் தான். மித்தவர்களை எப்படி வாங்குகிறேன் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எல்லாம் கடன் வாங்கி தான் வாங்குகிறேன். இந்த அந்தஸ்தை நிறைவேற்றுவதற்காக கடன் விடுகிறார்கள். கடன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன, தாராளமாக வழங்கப்படுகின்றன. ஒரு 11 லட்சம் டன் ஒரு நாள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தூக்கி எறியப்படுகிறது வெளியே. கழிவு உணவுப் பொருட்கள். நீங்கள் ஒரு ஆப்பிள் அழுக போகிறதுக்கு 2 நாள் இருக்கும்போது உங்களுக்கு அதை விலை குறைத்து தரமாட்டார்கள். அதை அழுகியாக்கி வெளியே தூக்கி போடுவர்களை ஒழிய அது விலை குறைத்து தரவே மாட்டார்கள். அது மாதிரியாக 11,000 டன் ஒரு நாளைக்கு உணவுப் பொருட்கள் வந்து நம் ஏழைகளை எப்படி வாழ வைக்க போகிறோம் என்பதை பற்றி நான் கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஏழைகளை தூக்கி காட்ட முடியாது. ஆனால் அந்த 11,000 டன் உணவுப் பொருட்கள் வீணாய் கொண்டிருப்பதை பற்றி கேள்வி கேட்க ஆள் இல்லையா? அவற்றை எப்படி பரிவர்த்தனை உறவில் விலை குறைத்து தர முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காலத்தில் நீங்கள் நம்மெல்லாம் ஒரு காய்கறி கடன் பேரம் பேசி கொண்டு இந்த வாழ்க்கை முடிந்து போய் இன்றைக்கு உரையிடப்பட்ட எம்ஆர்பி ரேட் என்று சொல்லக்கூடிய பேரமே பேச முடியாத எந்திரங்களால் மதிப்பிடப்படுகிற பணத்தை கட்டிவிட்டு ரசீதை மட்டும் வாங்கிக் கொள்கிற நடைமுறைக்கு வந்திருக்கிறோம். நம் பேரம் பேசுகிற வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது. பொருட்களுக்கு யார் தீர்மானிக்கிறார்கள், யார் விளைவிக்கிறார்கள், இதெல்லாம் பேச வேண்டிய அரசியல் தான். ஒரு பொதுநல வழக்கு கூட ஒருவது நான் எனக்கு தெரிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொதுநல வழக்கை கூட ஒருவர் கூட கொண்டு போய் கோர்ட்டில் இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு எதிராக கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. உள்ளடக்க விலை, விற்பனை விலை, உச்சபட்ச விலை, வரி நீங்களாக மதிப்பு, அதனுடைய கண்டென்ட்டினுடைய விலை மதிப்பு, தரம். நான் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் பயணம் செய்கிற போது பார்த்துருக்கிறேன். சுண்டல், நம்முடைய நாட்டில் இருக்கிற வெள்ளை சுண்டல் அங்கே கடைகளில் இருந்து எல்லாருக்கும் பாக்கெட்டாக போட்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று பார்த்தீங்கன்னா பொத்தல் விழுந்துடும். சுண்டல் ரொம்ப நாளைக்கு இருக்காது, கவனிச்சிருப்பீங்க, ஓட்டையாக விழுந்துடும். அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா அது தெருவில் கொட்டுவாங்க. ஆனால் அதை விலை குறைச்சி விற்கவே மாட்டாங்க. இது மாதிரியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாங்குகிற பொருள், நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் நம்புகிற படிப்பு, நாம் நம்புகிற எதிர்காலம், இது குறித்து நாம் அக்கறையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு, நமக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது, நமக்கு ஒன்று இருக்கிறது. இந்த சந்தை முறையிலே அது தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் நம்பிக்கையோடு இன்னும் வாக்களித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாக்களிக்க போகிறோம், வாக்களித்து கொண்டே தான் இருக்க போகிறோம். இது மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த கிராமப்புறத்திலிருந்து பிராந்தியத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள், உதாரணமாக ஸ்டாலின் சரவணன் போன்றவர்கள், தங்களுடைய வாழ்வினுடைய சூழலில் ஏற்படுகிற அந்த சகுனங்களை கண்டுபிடிக்கிறார்கள்.
ஒரு சாதாரண ஒரு தாய் தந்தையர் காலத்தில் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்ற நவீன மனிதர்கள் இன்றைக்கு வருகிற போது அருள் பாண்டிச்சேரி அருள் ஒரு விஷயத்தை சொன்னார். நான் என்னுடைய பையன் மிக அதிகமான சம்பளம் வாங்குகிறார், 30,000 ரூபாய் ஒரு மாதம் வாங்குகிறார். ஆனால் சில விஷயங்களுக்காக நான் அவருக்கு இன்னும் பணம் அனுப்ப வேண்டியிருக்கிறேன், நான் என் சொந்த சம்பாத்தியத்தை என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் 50,000 1 லட்சம் வரை சம்பளம் வாங்குகிற வாழ்க்கைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுத்த போது என்னுடைய தங்கையினுடைய கணவருக்கு 1,250 ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் ஊழியர் வரப்ப. ஆனால் இன்றைக்கு சம்பள விகிதங்கள் எதுவுமே ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. இது நீங்கள் எந்த பணம் வந்தாலும் ஒரு போதவில்லை என்கிறார். சண்டைக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எளிய மனிதர்கள் வழக்கம் போல ஒரு கீரையை கடைந்து கொண்டோ ஒரு கேழ்வரகு ஆகிய தங்களுடைய தானியங்களை சேமித்து வைத்துக் கொண்டோ தங்கள் அன்றாட உணவு பழக்கத்தை வாழ்ந்து கொண்டோ கிராமங்களிலிருந்து நிறைய பேர் நகரத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த நகரமயமாக்கம் உலகமயமாக்கம் என்பது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயம் அல்ல. மிக பேரளவு இந்த கடந்த 20 வருடங்களில் நகரமயமாக்கம் நடந்திருக்கிறது. நகரங்களை நோக்கி நிறைய பேர் வந்து விட்டார்கள். நீங்கள் நகரத்துக்கு வந்தால்தான் உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஈஸி. நீங்கள் கிராமந்தோறும் போய் செலவழிப்பது என்பது மூலதனத்துக்கு அது மிக செலவு பிடித்த விஷயம். நகரங்களில் வந்து சேர்ந்து விட்டீர்கள் கும்பலோடு கும்பலாக நீங்கள் ஒன்றுமே இல்லை. சரவணா ஸ்டோர் போய் பாருங்கள், பாண்டி பஜாருக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு நீங்கள் இருந்த போன எல்லாம் டயர்டாகி சோர்ந்து தான் வருது. அவ்வளவு நெருக்கடி. அந்த கூட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியே வரவே பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஆக டைம் ப்ளீஸ்ன்றதுனால, காலம் முக்கியமானது என்பதனால இப்போ வரக்கூடிய கவிதைகளில் ஸ்டாலின் சரவணன் இந்த உலகமயமாக்கல், இந்த பின்காலத்த சூழலில் ஏற்பட்ட இழப்புகள், கிராமப்புற வாழ்வினுடைய உன்னதங்கள் முடிந்து போன, விளிம்புகள் முடிந்து போன, நகரத்திற்காக போலியாக வாழ்கிற, கடன்பட்டு வாழ்கிற பல்வேறுடைய வாழ்க்கைக்கு இடையே தான் தன்னுடைய இழப்புகளையும் கவிதையில் எழுதி கொண்டு வருகிறார். இதை நான் அவருடைய கவிதையிலிருந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஆனாலும் இது பொதுவாக இந்த தளங்கள் கவிஞர்களை அதிக நெருக்கடிக்கு உள்ளாகின்ற முறையில் அது குறித்து மணிசபுத்திரம் எழுதுகிறார், நானும் எழுதுகிறேன், எழுதுகிற பின்னாடி வருகிற எல்லா கவிஞரும் எழுதி கொண்டுகிறார். வெயில் எழுதுகிறார், எல்லா நண்பர்களும் எழுதுகிறார்கள். வெயில் போன்றவருடைய கவிதையில் இருக்கிற தொன்மம், மற்ற சச்சின் எழுதுகிறார். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கவின்மலர் போன்றவர்கள் கவலைப்படுகிற விஷயங்களுக்கு அடிப்படையிலே இந்த காரணங்கள் தான் அதிகம் இருக்கிறது என்கிறதுனால இந்த வருடம் அதிகம் கவிதைகள் அதிகம் என்பதனாலும் இந்த அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உயிர்மைக்கும் மனுஷர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் தம்பி சரவணனுக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.